வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பக்திலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமனி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. என் பெயர் பாலக கிருஷ்ணதாஸ். மீண்டும் சந்திக்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான தலைப்பு, மனம். இங்கிலீஷில் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் என்றால் என்ன? மனிதனுக்கு மனம் உண்டா இல்லையா? அது எங்கே இருக்கிறது? அது என்ன செய்கின்றது? அது தேவையா தேவையில்லையா என்பதை பார்ப்போம். மனிதன் உடல், இறைவன் நம்மளை படைத்தது புலன்கள், பஞ்சபூதம் அப்படின்வாங்க. கண்ணு, காது, மூக்கு, வாயு, இதெல்லாம் 5 புலன்கள். அது அடுத்து கண்ணுக்கு தெரியாத இது ஜட உடல், சூட்சும உடல் ஒன்று இருக்குது. கண்ணுக்கு தெரியாது, இது நமக்குள்ளேயே. அது என்னன்னா மனம், புத்தி, அகங்காரம், அதுக்கு மேலே ஆத்மா. இதெல்லாம் சேர்ந்து தான் உடல். எல்லாம் சேர்ந்து தான் உடல். மனம் இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. அது ரொம்ப முக்கியம். டிக்ஷனரியில் மனத்தை பார்த்தோம். ஆனால் மனத்தை பற்றி பல பேர் பல தத்துவங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மனத்தை பற்றி கீதையிலேயே முக்கியமாக 6வது அத்தியாயத்தில் இந்த மனத்தை பற்றி பகவான் சொல்லிக்கிட்டு வருவார், கிருஷ்ணர். சில மேலோட்டமாக இது பெரிய விஷயம், நம்ம பகுதியாக தான் பார்க்க முடியும். ஒரே வீடியோவில் போட முடியாது. அது பார்ட் 1 பார்ட் 2 நம்ம போடலான்னு ஒரு பிளானிங். டிக்ஷனரி திறந்து பார்த்தோம், மனம் என்றால் என்னன்னு. அது என்ன எழுதியிருக்குனாக்கா, மனம்னா சிந்தனை, நோக்கம், உணர்ச்சி, மன உறுதி, கற்பனைகள், சமத்தில் அறிவு அப்படின்னு பலவிதமாக டிக்ஷனரியில் மனத்தை பற்றி சொல்லியிருக்குது. மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லியும் வச்சிருக்கிறாங்க. மனம் சூட்சமானது. மனம் இந்த புலன்களுக்கு மைய பகுதி. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயு, இதுக்கெல்லாம் உணர்ச்சிகளுக்கு தூண்டுறதுக்கு மூல காரணமாக இருப்பது மனம். மனத்தை கொண்டு தான் மக்கள் வாழ்கிறாங்க. அதை தூக்கி போட முடியாது, வேணும் வேண்டான்னு அதை எடுக்க முடியாது. ஏன்னா அது சூட்சுமமானது. நம்ம இறந்த பிற்பாடு நம்ம கூட வருது 3. இறந்த பிற்பாடு கண்ணுக்கு அது இந்த உடல் வராது, உடல் அழியக்கூடியது. ஆனால் மனம், புத்தி, அகங்காரம் சூட்சமானால அழியாது, அது அழியாது. அது ஆத்மாவுடன் கூட வருவது. நமக்கு 3 உடல், ஜட உடல், சூட்சும உடல், ஆத்மா உடல் அப்படின்ட்டு 3 உடல் இருக்கிறது. இப்போ நம்ம பார்ப்பது 2வது சூட்சும உடல். அந்த சூட்சும உடலில் மனம் இருக்குது. அந்த மனத்தை கூட தான் நம்ம போகின்றோம். ஏன்னா மனம்தான் உணர்வு, உணர்ச்சி கொடுக்க விட்டு எல்லாம் இந்த மனசில் தான். இந்த புலன்களுக்கு மையப்பகுதி. ஒன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா, மனம் என்பது
நம்முடைய முந்தைய பிறவிகளின் அனுபவங்கள், எந்தெந்த பிறவிகள் நம்ம பிறந்திருக்கிறோமோ அதோட அனுபவங்களையும் சிந்தனைகளையும் பாதுகாத்து வைத்திருக்கும் சேமிப்பு இடமா. எத்தனோ பிறவிகளில் நம்ம சேமித்த அனுபவங்களை, சிந்தனைகளை ஆத்மா, இந்த மனம் கொண்டு வருகிறது. இது சமயத்தில் நம்ம உணரலாம், அனுபவத்தில் உணரலாம். ஸோ வேறு போகும். மனம் என்றால் இன்னொன்று சொல்லுவாங்க, வாழ்க்கையில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு. இன்னொன்று மலையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இக்கு அத்தி கித்த மத்தி, இக்கு ராசா கித்த பனசா அப்படின்னு மலையில் ஒரு பழமொழி. எல்லாம் மனம் போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இக்கு அத்தி எல்லாம் மனம் போன போக்கில் வாழ்ந்தெல்லாம் மன திருப்திக்காக வாழ்ந்துக்கிறாள். சொங்க மன திருப்திக்கு வாழணும், மன திருப்தி எது செய்த மன திருப்திக்கு வாழணும். அடுத்தது மனத்தை பார்ப்போம். என்னென்ன மனம் இருக்கு, மனத்தோட நோக்கங்கள். இன்னும் மனசுக்கு வருவோமே. மனம் திறந்த மனம், மனம் திறந்து பேசுவாங்க. மனசு ரெண்டு இருக்குது, வெளி மனசு உள் மனசு. அது ரெண்டு, அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டு இருக்குது, உள் மனசு வெளி மனசு. வெளியே பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. உள் ஆழமாக சில விஷயங்கள். இறைவன் எப்பொழுதுமே வெளி மனத்தை பார்ப்பதில் உள் மனதை தான் பார்க்குறான். உள் மனசில் என்ன இருக்கிறது, வெளியே செயல்களை இறைவன் பார்ப்பது. உள் மனது, ஆழ் மனதில் என்ன வைத்திருக்கிறாய், என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய், அதுதான் முக்கியமான விஷயம். அதான் உள்மனம் அப்படின்வாங்க. அப்புறம் மனசாட்சின்னு ஒரு பேர் இருக்குது. மனசாட்சி, மன நிம்மதி, மனநோய். மனம் இல்லைன்னா மனநோய்ங்கிறது வந்துச்சு. சில மனநோயாக இருப்பாங்க. அப்புறம் மன கஷ்டமாக இருக்கியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மன அழுத்தம் மனநோயை மாறுறது. மன கற்பனைகள், நிறைய கற்பனைகள் செய்து வைக்கிறது. அப்புறம் மனம் பலவீனமாக இருக்குது. அவனால் பலவீனமாக்கா மனம் உதிய இருந்தாக்கா மலை ஏறுவான். மனம் இருந்தால் மலை ஏறுவான். மனசு வைக்கலைனாக்கா, உறுதி இல்லைன்னா அழுகுற கூட தாண்ட மாட்டான். மன தைரியம் இல்லைனாக்கா ஒரு அழுகுற கூட, சின்ன அழுகுற கூட தாண்ட முடியாது, அவன் பயம். ஆனால் மனம் முடிஞ்சாக்கா மலையே ஏறுவான். எல்லாம் அடிப்படை இந்த மனம். ஆனால் மனசுக்கு மேலே அறிவு இருக்குது. புலன்களை விட கண், காது, மூக்கு, வாய், இது விட இது புலன்கள் கருவி. இதோடுக்கு மேலே தான் புலன்கள், மனம். இந்த புலன்களுக்கு, உறுப்புகளுக்கு மையமாக இருப்பது மனசு. மனதான் அந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்பட்டு வைக்கிறது. கட்டுப்பாடாக இருப்பதும் மனத்தை பொறுத்தது. மனத்துக்கு மேலே அறிவு உண்டு. மனோவேகம், வாக்கு வேகம், மனோவேகம், புலன் வேகம். அப்படி இருக்கு மனோவேகம். அதுக்கு மேலே அறிவு வேகம். அறிவு கொண்டு தான் புலன்களை, மனசை கட்டுப்படுத்த முடியும். மனசை கட்டுப்படுத்தினா தான் புலன்கள் கட்டுப்படும். இது அப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒன்றுக்கு மனதவம். இந்த மனத்தெல்லாம் எப்படி செம்மையாக்குவது, மனதவம். இது பகவான் மனதவத்தை பற்றி பேசி வச்சுருக்கிறார். அது பிற்பாடு பார்ப்போம். ஸோ மனதால் நம்ம தெய்வமாகலாம், மனதால் மிருகமாகலாம். மனத்தை கொண்டு தான் மனிதனாக வாழ்கிறானா, மிருகமாக வாழ்கிறானா. மனம் கோயிலாக மாறும், மனம் சுடுகாடாகவும் மாறும். ஸோ இதெல்லாம் மனசில் இது பெரிய, பல பேர் பல மாதிரி பேசியிருக்கிறாங்க மனதை. நானும் கூகுளில் தேடி பார்த்தோம்.
மனசை புரியாமல் பல பேர். ஆனால் கீதையை அழகாக பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லிக்கிட்டு வர்றார் மனசை பற்றி. ஆனால் சில பேர் மன கற்பனைகள் தான் பேசுகிறார். உண்மையான மனம்னா என்னான்னு சொல்கிறது. இங்கே நம்ம கீதையில் பகவத்கீதை கிருஷ்ணர் உபதேசித்ததை கொண்டு நம்ம ஆராய்ச்சி செய்யணும். மனம் எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாமே மனிதனுக்கு தெரியல. ஒரு கண்ணதாசன் பாடல் இருக்குது, ஞாபகம் வருது. ஒரு கண்ணதாசன் பாடல், ஃபேமஸான பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, அப்புறம் அடுத்தது மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு. இந்த மனசு நினைப்பதுக்கும் மறப்பதுக்கும் மனம் உண்டு. அந்த மனதை வழிப்படுத்துவது, வீழ்த்துவது எல்லாம் அறிவு தான். இந்த அறிவுக்கு வேலை கொடுத்தா தான் மனத்தை கட்டுப்படும். அது பின்னால் பார்க்கும். ஸோ இந்த மனம் இன்னொன்று கூட சொன்ன மாதிரி மனதை எல்லாரும் 199 பேர் மனத்தால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. யாரும் அறிவு கொண்டு வாழ்வதில்லை. கீதையில் ஒரு படம் இருக்குது. பகவானே கீதையில் இந்த மனசை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதே 6வது அத்தியாயத்தில் இந்த மனசு எங்கே இருக்குது, மனம் எங்கே இருக்கிறது, மனம் எப்படி இருக்கு, எப்படி மனம்னா என்னது, எங்கே இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்னு பல பேர் கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி மனம் சூட்சமான அது பார்க்க முடியாது. மனம், அறிவு, அகங்காரம் இது சூட்சமாக, இது பார்க்க முடியாது. அது சூட்சமானது. இந்த உலகத்தில் இறைவன் படைத்த படைப்புகளில் சேதனம் ஜடம் அப்படின்றது. இதெல்லாம் பொருட்கள்லாம் இறைவனோட படைத்து மனிதனுக்கு உருவத்தில் வச்சிருக்கிறார் உடலில். அதை பார்ப்போம். இந்த கீதையில் இந்த ஸ்லோகத்தை பார்த்து, இந்த படத்தை பார்த்தீங்களாக்கா, 5 குதிரை, 5 குதிரை, தேர் ஓட்டிய சாரதி, அந்த தேரில் உட்காந்துருக்கிறத பயணி. அப்படி என்றால் என்னன்னாக்கா, 5 குதிரை என்பது 5 புலன்கள். 5 குதிரை என்பது 5 புலன்கள். ரதம் என்பது, இந்த தேர் என்பது நம்மளோட உடலுக்கு தேராக வைத்துக்கொள்ள வேண்டும். குதிரை என்பது புலன்களாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த தேர் ஓட்டுபவன் சாரதி, தேர் ஓட்டுபவன் சாரதி, கிருஷ்ணருக்கு பார்த்த சாரதின்னு பேர். சாரதி அந்த டிரைவர், அப்படி சொன்னால் தான் விளங்கும். சாரதி. தேரில் அமர்ந்திருக்கிறவன் பயணி. அதில் தேரில் பயணம் செய்பவன் அவன் அமர்ந்திருக்குது. நம்ம காடியில் போகிறோம், காடி உட்காந்துருக்கோம், டிரைவரு, நம்ம உட்காந்துக்க பேசஞ்சர், பயணிகள். ஆத்மா உடலில் அமர்ந்திருக்கிற பயணி மட்டும்தான். உடல் என்பது தேர். அறிவு என்பது சாரதி. மனம் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த குதிரைக்கும் டிரைவருக்கு சாரதிக்கும் இணைப்பு. அந்த இணைப்பு, அந்த கயிறு குதிரையை பிடித்திருக்கிற சாரதி வேலைன்னா அந்த குதிரையை ஓட்டுவது. இப்போ அந்த குதிரைக்கும் சாரதிக்கும் பிடித்திருக்கிற குதிரை கட்டுப்பாடு செய்யக்கூடிய கயிறு கடிவாளம் அப்படின்வாங்க. அதுதான் மனசு, அதுதான் மனம். புலன்களுக்கும் அறிவுக்கும் நடுவில் இருப்பது மனசு.
ஆத்மா இதயத்தில் இருக்குது, பயணி. இப்படி விளங்கலைன்னா இன்னொரு மாதிரி சொல்லலாம். அந்த கடிவாளம் எவ்வளோ முக்கியம் என்பது அந்த குதிரையை ஓட்டுபவர் தான் முக்கியம். அந்த குதிரையை நிறுத்துவது, ஓட வைப்பது, திருப்புவது எல்லாமே அந்த சாரதியோட வேலை. ஒரு குதிரையை ஓட்டுவது என்றால் சுலபமாக இருக்கும். ஆனால் 5 குதிரையை ஓட்டுவது கடினமாக, கண்ட்ரோல் பண்ணுவது, கட்டுப்பாடு வைப்பது சிரமமானது. ஒரு பாம்பு ஒரு தலை பார்த்தாலே நம்ம ஓடி விடுவோம். ஒரு பாம்பு ஒரு தலை எவ்வளோ விஷமானது, அதே பாம்பு 5 தலையாக இருந்தால்க்கா எவ்வளோ விஷமாக இருக்கும். ஒரு தலை பார்த்தாலே ஓடுகின்றோம், 5 தலை பார்த்தோமாக எப்படி இருக்கும். ஸோ 5 தலை பாம்பு, நம்மளுடைய புலன்கள் 5 தலை பாம்பு மாட்டுது. ஸோ அந்த குதிரையோட வேகம், அந்த குதிரை வேகத்தை கட்டுப்படுத்துவது சாரதி, டிரைவரோட. அப்போ டிரைவர் ரொம்ப வலிமையாக இருக்க வேண்டும். வலிமை கொண்டு தான் குதிரையை 5 குதிரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். அறிவு வீக்கானாக்கா குதிரையை இழுத்து கொண்டு போய்விடும். ஏன்னா 5 கட்டுவது சிறிய விஷயம் இல்லை. இப்போ அந்த அறிவு, சாரதி என்பது அறிவு எவ்வளோ பேருக்கு அறிவு வேகம், புலன் வேகம். புலன் வேகமாக இருந்துச்சுனாக்கா மனசை கட்டுப்படுத்தாது. மனசை கட்டுப்படுத்துறதுக்கு அறிவு வேணும். அறிவு வேகமாக இருந்தால் தான் மனசை கட்டுப்படுத்த முடியும். மனசை கட்டுப்படுத்தினா தான் புலன்கள் கட்டுப்படுத்த முடியும். இது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு விஷயம் சொல்கிறோம், இன்னொரு மார்க்கம் பார்ப்போம். நம்ம கார் பார்க்குறோம். எல்லாம் நம்ம கார் ஓட்டுறது நிறையா 150 கார் ஓட்டுறவங்க இருப்பாங்க. இந்த காருக்கே வருவோம். இந்த காரு என்பது உடல், அந்த பாடி, காரோட பாடி என்பது நம்ம உடலாக வைத்துக்கொள்ள வேண்டும். 4 டயர் என்பது நம்மளோட காலு கை. காடியோட இன்ஜினு நம்மளோட இதயம். காடிக்கு இருக்கிற 2 விளக்கு நம்மளோட 2 கண்கள். அந்த காடியில் இருக்கிற அந்த ஒயருங்க, கனெக்ஷனு, எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுற ஒயரெல்லாம் நம்ம நரம்புகள். எலும்புகள்லாம் அந்த டயருக்கும் கனெக்ஷன் பண்ணலாம். அந்த இரும்புகள், ஷாப் எலும்புகள் அந்த பாடியை தாங்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் கிருஷ்ணகீதையில் இயந்திரம். உடல் வந்து இயந்திரம். அப்போ அந்த காலத்தில் இந்த ரதத்தை வைத்து உதாரணம் கொடுத்தார்கள். இப்பொழுது நம்ம கார் வைத்தே உதாரணம் செய்யலாம். ஸோ காரில் இன்ஜின் உண்டு, கார் உண்டு, இன்ஜின் இருக்கிறது, பெட்ரோல் ஊற்றியாச்சு, டிரைவரும் இருக்கிறாரு. அதை ஸ்டார்ட் பண்ணி போக விட்றோம். காடி ஸ்டார்ட் பண்ண விடும்போது எது முக்கியமாக நம்ம தேவைப்படுது காடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு? ஸ்டேரிங். ஸ்டேரிங் இல்லைன்னா எல்லாமே இருக்குது. இன்ஜின் இருக்கிறது, காடி இருக்குது, டயர் இருக்குது, பாடி எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்டேரிங் இல்லாமல் எப்படி நம்ம வந்து காடி ஓட்ட முடியும்? காடி ஓடும், அது எப்படி ஒரு வழி கொண்டு வருவது? ஸ்டேரிங் ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்டேரிங்கு தான் மனசு. டிரைவரு, காடி நம்ம ஓட்டுறவங்க நம்ம அறிவு கொண்டு காடியை எங்கே கொண்டு போகணும், எப்படி போகணுன்றது அறிவு சாரதி வேலை செய்வோம். அப்போ அந்த காடி ஓட்டுவதுக்கு நமக்கு ஸ்டேரிங்கு தேவை. ஸ்டேரிங் தூக்கி போட்டு ஓட முடியாது. அந்த ஸ்டேரிங்கை பிடிக்கிற அறிவு கொண்டு தான். அந்த ஸ்டேரிங் எவ்வளோ காடிக்கு முக்கியம். எதுக்கு ஸ்டேரிங் பண்ணாக்கா போகிற பாதையே நேர் பாதையாக இருக்கணும். ஸ்டேரிங் விட்டு ஓடனாக்கா அதான் இக்கு ஆத்தி மத்தி அப்படின்னு சொல்கிறாங்க மலையில். ஸ்டேரிங் விட்டுட்டோம், காடி ஓடுது, ஸ்டேரிங் விட்டுட்டோம் ஆகும். அது இழுத்துட்டு இந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் போவோம், அப்புறம் அடிச்சிச்சுன்னா மத்தி. அந்த ஸ்டேரிங் எவ்வளோ முக்கியமோ, அதை கண்ட்ரோல் பண்ணுறத டிரைவர் எவ்வளோ முக்கியமோ, அதுதான் அறிவும் மனசும். அந்த ஸ்டேரிங்கை வச்சு தான் கரெக்டான பாதையில் நம்ம போகிறோம். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஓட முடியாமல்
கரெக்டான பாதையில் அந்த ஸ்டாரிங்கை அழுத்தணும். அப்போ நம்ம வாழ்க்கை சரியான பாதையில் போவதுக்கு எங்கே போகணும், எப்படி போகணும் அறிவு தீர்மானித்த டிரைவர் தான் எங்கே போக போகிறோம், கொல்லம்பூர் போக போகிறோமா அப்படின்னு தீர்மானிக்க வைப்பது அறிவு. அந்த ஆசையை ஏற்றுக்கொண்டு, அறிவு சொல்ல மனசை ஏற்றுக்கொண்டு நம்ம கோலாலம்பூருக்கு போகின்றோம். அப்போ அந்த மாதிரி தான் ஸ்டேரிங்கை தூக்கி போட்டு காடி ஓட்ட முடியாது, மனதை எடுத்துகிட்டு வாழ முடியாது. ஸோ மனம் அவளை முக்கியமானது. இது மனத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்து மனத்துக்கு வரும். கீதையில் மனசை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க என்பது கீதைக்கு வரும். கீதையில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு அப்போ சொன்ன மாதிரியே 6வது அத்தியாயத்தில் நீங்கள் படித்தோமா அதில் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் 6வது அத்தியாயத்தை பற்றி பார்ப்போம். ஜட நிலையில் ஒருவன் ஜடம்னாக்கா அந்த பூலோகத்தில் நிலையில் ஒருவன் மனம், புலன்கள் இவற்றின் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தப்படுகின்றான். ஜட உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு மனிதன் ஆத்மா வாழ்வதற்கு, உலகத்தில் இருப்பதுக்கு என்ன இருக்குது? மனமும் புலன்களும் இந்த ஜடத்தில் ஆதிக்கத்தில் உருக்கப்பட்டு இருக்கிறதாம். இப்போ 2வது, இந்த இயற்கை இந்த இயற்கையை ஆள என்னும் மனத்தில் ஆணவத்தாலேயே இவ்வுலகில் சிக்குகின்றான். இந்த இயற்கையை கட்டுப்பாட்டில் தன்னோட இயற்கையை நான் வச்சு தான் சட்டம் என்று ஆளை நினைக்குவது இந்த உலகத்தில் நம்ம பிறந்து இங்கேயே ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமாகிறது தான். ஸோ இதெல்லாம் மனத்தில் மனிதன் தன் மனத்தாலேயே தன்னை உயர்த்து கொள்ள வேண்டும். மனம் சுடுகாடு ஆவதுக்கோ, மனம் கோயில் ஆவதுக்கோ நம்ம தான் தீர்மானிக்க வேண்டும். அப்போ மனம் போன போக்கில், கண் போன போக்கில் கால் போகலாம்னு சொன்ன மாதிரி, கால் போன போக்கிலே மனிதன் போகலாம். மனம் போன போக்கில். ஸோ மனம் போன போக்கிலெல்லாம் மனம் அடங்காதது, சஞ்சலமானது, ஆசைகள் நிறைந்தது, உணர்ச்சி கொட்டக்கூடியது. ஸோ அதை மனதை கட்டுப்படுத்தி மனிதன் என்பது தெய்வமாகலாம், மனதால் தெய்வமாகலாம், மனதால் மிருகமாகலாம். இதுதான் முக்கியம். ஸோ மனமே கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் எதிரியும் ஆவான். மனமே ஆத்மாவுக்கும் நண்பனாகும். இப்போ டிரைவர் சொன்ன மாதிரி பேசஞ்சரு, நம்ம ஒரு காடி ஓட்டுறோம், பேசஞ்சரை அவங்களோட சொந்த இடத்துல கொண்டே விடணும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு துணையாக இருக்க வேண்டியது மனமும் புத்தியும். இந்த மனத்தை கொண்டு, அறிவை கொண்டும் மனத்தை கொண்டும் ஆத்மாவை கரை சேர்க்கணும். அதுதான் வாழ்க்கை. மனம்தான் மையப்பகுதி. மனத்தை கட்டுப்படுத்தாத வரை, மனம் திருந்தாத வரை நம்மளுடைய பாதையை அடைய முடியாது. நமக்கு தான் பாதையே தெரியாமல் தான் நம்ம தான் மனத்தால் வாழ்ந்து கொண்டு, நம்ம தான் மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அறிவு வேணும். அப்போ எது நல்லது கெட்டது, எது பாவம் புண்ணியம், எது உண்மை பொய், எது நியாயம் அநியாயம், எது தர்மம் எது அதர்மம், எது நல்லது கெட்டது, எது உயர்ந்தது தாழ்ந்தது,
எது உண்மை பொய் இதெல்லாம் தெரியாமையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அறிவுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அறிவு தான் மங்கி போய்விட்டது. அப்போ எல்லாம் மனோவேகத்தில் மனத்தோட ஆதிக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மன இச்சை, அந்த இச்சைன்னு சொல்லுவாங்க. மனம் பார்ப்பதெல்லாம் பார்க்கும் இடெல்லாம் எனக்கு சொந்தம். மனசு அறிவு இருந்தால்தான் நல்லது கெட்ட தெரிந்து மனதை வழி நடத்த முடியும். குதிரையை விட்டோமாக்கா கண்ட இடத்த ஓடிக்கொண்டு இருக்கிறது, கட்டுப்படுத்த முடியாது. ஸ்டேரிங்னாலும் காடி கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரி மனசை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக இருப்பது அறிவு. இந்த அறிவை வளர்த்து கொள்வதற்கு நமக்கு தேவையானது பகவத்கீதை. கீதை எதுக்கு படிக்கணும்? உண்மை பொய்யை, நன்மை தீமையை, இதெல்லாம் பாவ புண்ணியங்கள் தெரிந்து கொள்வதற்காக, நல்லது கெட்டதை தெரிந்து நடந்து கொள்வதற்காக அறிவு இருந்தால்தான் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது அப்படின்னு விஷயத்தை அறிவு சொல்ல மனம் கேட்டுச்சுன்னா அதுதான் வாழ்க்கை. ஸோ அதனால் இந்த மனம் நமக்கு அறிவு சொல்லி மனம் கெட்டதனால் அது நண்பன் ஆகிவிடும். கிருஷ்ணன் சொல்கிறார் கீதையில், அர்ஜுனா மனம் நம்ம சொல்லி அறிவு சொல்லி மனம் கெட்டுச்சுன்னா அது நமக்கு நண்பன். அறிவு சொல்லி மனம் கேட்கலனாக்கா அதுக்கு நமக்கு எதிரி. அப்போ நம்ம ஆத்மாவுக்கு நண்பனாக வாழ்கிறோமா, ஆத்மாவுக்கு எதிரியாக வாழ்கிறோம் என்பது நம்ம தீர்மானம் செய்யணும். மனப்பொண்ணில் போகக்கூடாது. மனம் எல்லாத்தையும் விரும்பும். இன்றைக்கி இது பிடிக்கும், நாளைக்கு இது பிடிக்காது. இன்றைக்கி இது வேணும், நாளைக்கு இது வேண்டாம். இன்றைக்கி புதியது, இதே மனசு இன்றைக்கி புதுசுன்னு சொல்லும், இதே மனசு நாளைக்கு பழசுன்னு சொல்லும். இதே மனசு இது வேணும்னு சொல்லும், நாளைக்கு இது வேண்டான்னு சொல்லும். இந்த பெண் எனக்கு பிடித்திருக்குது, இதே மனசு சொல்லும், இந்த பெண் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அதே பெண் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும். மனம் பொல்லாதது. அப்போ மனசை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமாக அறிவு தேவை. அறிவு வேகம். அறிவு ஸ்ட்ராங்காக, எப்படி ஒரு டிரைவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ, இல்லை குதிரைகள் ஓட்டுவதற்கு சாரதி 5 குதிரையும் கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளோ வலிமையாக இருக்கிறோமோ, அந்த மாதிரி அறிவு வலிமையாக இருந்தால்தான் மனசை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் கீதையில் வழிகாட்டிய நமக்கு. அப்போ இந்த மனசை கட்டுப்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்குது. யோக பயிற்சியின் மத்தியில் இலக்கு மனமேயாதலால் இங்கு ஆத்மா என்பது மனதை குறிப்பதாகும். பிற பேர் மனசை கட்டுப்படுத்துவதற்காக தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணி மனசை புலன்கள் கட்டுப்படுத்தலாம். மனசை கட்டுப்படுறதுக்கு வேறு தியானம் மட்டும் இல்லை, அறிவு முக்கியம். அறிவு கொண்டு மனசை கட்டுப்படுத்தலாம். மனம் கட்டுப்பட்டால் புலன் ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்பட்டுவிடும். கண் இதை பாருன்னும், மனசு இது செய்யணும், அறிவு இது செய்யாத எண்ணம். இப்போ மதுபானம் மனசுக்கு பிடிச்சி போச்சு, மன பலவீனம். அந்த மதுபானம் பிடிச்சி பலவீனமாயிரும். ஆனால் அறிவு சொல்லும் இது குடிக்காதான்னு. அறிவு சொல்லி நம்ம கேட்பது கிடையாது. ஏன்னா மனோவேகம், மனசு இழுத்துட்டு போயிடும். டிரைவர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா குதிரை நம்மளை இழுத்துட்டு போயிடும். அவனால் அறிவு கட்டுப்படுத்த முடியாது. அது வேகமாகிவிட்டாக்கா அது சாரதியை இழுத்துட்டு போயிடும். அதுதான் மனோவேகம் அப்படின்றது. ஆத்ம வேகம் வேணும் நமக்கு. ஆத்ம அறிவு வேகம் இருக்கும். அப்பொழுது தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்கிறது. அது பின்னால் நம்ம பார்ப்போம்.
யோக பயிற்சியின் நோக்கம் மனதை கட்டுப்படுத்தி புலன் விஷயங்களில் பற்றின்றி அதை விளக்குவது. யோகம்னா கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மட்டும் யோகம் இல்லை. புலன் நுகர்ச்சியிலிருந்து தவறுகளிலிருந்து இழுத்து கொள்வது. செய்யக்கூடிய காரியம் பற்று என்ன சொல்லுது, பற்றின்றி அதை விளக்க வேண்டும். அது மேலே பற்று வைக்காது. அப்படி மனிதன் பிறப்பதுக்கு இறப்பதுக்கு மனப்பற்று தான். அதான் பற்றற்று அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் எல்லாமே ஆதிக்கப்பட்டு மயங்கி இல்லை உளுந்து போய் கிடக்குது. அறிவுக்கு தெரியும் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு, ஆனால் மனம் கேட்பதில்லை. அதுதான் அதில் நம்ம பிறப்பு இருப்பது வில்கின்றோம். மாயின் வழியில் என்றும் கட்டுண்ட ஆத்மாவை விடுதலை செய்யும் வகையில் மனதை பயிற்சி செய்ய வேண்டும். மாயிலிருந்து, மாயின் வலை, உலகம் என்பதே மாயால் சிருஷ்டிக்கப்பட்டது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக அப்படின்னு உலகம் நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். உலகம் பிறந்தது எனக்காக தான், நான் வாழுவதற்காக மட்டும். எல்லாம் என்னுடையது, எனக்கு சொந்தமானது, எனக்கு அனுபவிக்கக்கூடியது, நான் அனுபவிப்பேன். அதான் மனிதனோட பலவீனமே. நான் தான் ஆள்பவன், நான் தான் அனுபவிப்பவன். உலகமே எனக்காக பிறந்தது, செடி கொடி எனக்காக பிறந்தது, மலர்கள் வந்து எனக்காக. இது எல்லாத்தையும் நான் தான் அனுபவிப்பேன், நான் அனுபவிப்பவன் அப்படின்ட்டு எண்ணங்கள் இருப்பதால் தான் மனிதன் மாயையில் சிக்கி கொண்டிருக்கிறான். அப்போ அதை வழி நடத்துவது தான் பயிற்சி. இயற்கையை ஆள என்னும் மனதின் ஆணவத்தலையை இவ்வுலகில் சிக்கிக் கொள்கின்றான். அது சொன்ன மாதிரி இதை சில பேர் தியானம் செய்து மனதை கட்டுப்படுத்தணும். சரி, அது துறவு முக்கியமாக இருக்கணும். மனம் பழியும் பண்ணாக்கா துறவு வேணும். இந்த இச்சைகளை துறக்க வேண்டும். இச்சைகளை துறக்க வேண்டும். இச்சை துறந்துட்டாலே துறவு. இச்சை துறப்பதுக்காக தான், கட்டுப்படுத்துவதற்காக யோக நிலை. அது கட்டுப்படுத்திட்டோமா எதுக்கு யோகம் செய்யும்? புலன்களை கட்டுப்படுத்துவது அதுதான் யோகம். சில பேர் தியானம் போயிடுவாங்க. எல்லாம் விட்டுட்டு தியானம் பண்ண. இப்போ எல்லாம் தியானம்னா கண்ணை மூடிக்கிட்டே தியானம் நினச்சிக்கிறாங்க. தியானம்னா புலன்களை கட்டுப்படுத்துவது, உலக இச்சைகளை கட்டுப்படுத்துவது தான் தியானம். அதை விட்டு விட்டாலே துறவியாகின்றோம். திறந்துட்டாலே துறவி. இச்சைகளை திறந்துட்டாலே துறவி. தாடி மீசை வளர்த்துக்கிட்டு மட்டும் கிடையாது. தாடி மீசை வளர்த்துக்கிட்டு படுத்து அடிச்சுட்டு ஒத்தராட்சி போட்டுக்கிட்டு காய் கொடுத்துக்கிட்டு இருந்துட்டா நம்ம துறவி நினைக்கிறோம். மனிதனோட மனதினுடைய இச்சைகளை திறந்துட்டாலே துறவரம் அப்படின்னுங்க, அவன் யோகி. அதை எப்படி முடியும்? கிருஷ்ண பக்தியால். அப்போ என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ண உணர்வில் மனதை ஈடுபடுத்துவதே சிறந்த வழியாகும். சில பேர் தியானம் செய்யலாம், சில பேர் பக்தி யோகம். அறிவு பெறுவதற்கு ஞானம் ரொம்ப முக்கியம். ஞான யோகம் மனசை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக இருப்பது ஞான யோகம். அறிவு முதல்ல அறிவு வேணும். அறிவு இருந்தால் தான் பக்திக்கு போக முடியும். அறிவில் தான் பக்திக்கு எப்படி போகிறது? பக்தியில் போயும் அறிவு வளர்த்து கொள்ளலாம். பக்தியால் அறிவையும் தியாகத்தையும் தியானத்தையும் அடைய முடியும்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். பக்தியால் ஞானத்தையும் தியான யோகத்தையும் அடைய முடியும். பக்தி மார்க்கம் அது அவர் விட்டுருவோம். மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்தமே சேயே பந்தாய விஷயாங்கோ முக்திய நிர்விஷய மனமே மனிதனின் சிறைப்படவும் விடுபடவும் காரணம். பரப்பிலிருந்து விடுவதற்கு இந்த துறவரம் இச்சைகளை விடுனாக்கா மனம் வேணும். மனம்தான். அதை வேண்டான்னுச்சுனாக்கா விடுதலை. வேணும்னா சிறைப்படும். இங்கே சிறைப்படுவதுக்கு இப்போ குற்றவாளிகள் ஜெயிலில் குற்றவாளி ஏன் சார் தவறு செஞ்சிட்டான், கொலை செஞ்சிட்டான், அது செஞ்சிட்டான், இது செஞ்சான்னா திறசாலிகள் கைதிகள் ஏன் தவறு செய்து விட்டான்.
அதுபோல் இந்த உலகத்தில் நம்ம பிறவியே சிறைச்சாலை, உலகம் துக்காலயம் அசாஸ்வாதம். அப்போ இந்த சிறைப்படாமல் இருக்குனாக்கா துறவரம் இருக்கணும். அப்போ இச்சையினால் இந்த மனத்தை கொண்டு தான் விடுதலையாக சிறைப்படுறோம்னு காரணமாகும். புலன் விஷயங்களில் ஆழ்ந்த மனம், புலன் விஷயங்கள் உலகத்தை விஷயங்களை, இந்த கண்ணு காது மூக்கு வாயோட இதோட இச்சைகள், கண் அதை பாரு, காது இதை கேளு, மூக்கு இது சுவாசி, வாய் இது சாப்பிடு, அதை சாப்பிடு, எதை பார்க்கணும், மனிதனை ரொம்ப தெரியாத விஷயமா எதை பார்க்கணும், எதை பார்க்கணுமோ அதை பார்ப்பதே கிடையாது. எந்த விஷயங்களை கேட்கணுமோ அதை கேட்பதே கிடையாது. எந்த விஷயங்களை பேசணுமோ அதை பேசுவதே கிடையாது. எதை நுகரணுமோ நுகர கிடையாது. கண்ணு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? பகவானோட அழகை ரசிப்பது, கிருஷ்ணனோட அழகை ரசிப்பது கண்ணோட வேலை. நான் அதை விட்டு என்ன செய்கிறோம்? நம்ம கண்ணை உலகத்தில் மாயையை காத்து ரசிக்கின்றோம். இது மாயின் சிருஷ்டி. பொய்யே அழகென்று, அழகு என்பது மாயை. அழகு கவர்ச்சி. கண் அந்த கவர்ச்சியை பார்த்து மயங்கிக்கிறது. ஆனால் கண்ணோட பகவானோட அழகை ரசிக்கணுமா. காது எதை கேட்கணும்? ஒரு சினிமா பாடல், காது கொடுத்து கேட்டேன் குவா குவா என்ற சத்தம். அதுக்காக காது இல்லை, இந்த பாம்பு காது மாதிரி இருக்கக்கூடாது. தவடை எங்கே கத்துமோன்னு காது கொடுத்து கேட்பது கிடையாது. காது பகவானின் லீலைகளை, பகவானின் தத்துவங்களை, ஆத்ம தத்துவங்களை, நம்மளை பற்றி அறிவதை காது கொடுத்து கேட்கணும். யாருக்கும் புத்தி சொன்னதாக பிடிக்கிறது இல்லையே. பெரிய விஷயம் மனிதனை பிடிக்காதது கேட்பது. கேட்கறது யாருக்கும் பிடிக்காது. யாரும் நம்ம புத்தி சொன்ன நமக்கு பிடிக்காது. நல்லதே சொன்னாலும் அது பிடிக்காத விஷயம் நமக்கு. ஆனால் காது எதுக்காக கொடுக்கப்பட்டது? பகவத்கீதை, பாகவதம் போன்ற விஷய புத்தகங்களை படிப்பது, கேட்பதுக்காக கொடுக்கப்பட்டது. வாய், தவளை போன்ற வாய் இருக்கக்கூடாது. தவள் வாயால் கெட்டதான். வீண் பேசுவது சிறந்தது, அதோட மௌனம் சிறந்தது அப்படின்வாங்க. கண்டதை பேசுறதை விட மௌனமாக இருக்கணும். ஏன்னா தவளை வாயால் கட்ட மாதிரி மனிதன் வாயால் கட்ட போகிறான். அப்போ எதை பேசணுமோ அதை தான் பேசணும். அது உண்மை பேசணும். எது உண்மை? உலக விஷயம் உண்மை கிடையாது. உண்மையான பகவத்கீதை, பாகவதை பற்றி பேசணும். அது சிறந்தது. ஆனால் சில பேர் மௌனமாக இருந்துருவாங்க. மௌன விரதம், சில பேர் மௌன விரதம், நம்மளாம் மௌன விரதம் இருந்திருக்கும். ஸோ யோகிக்கெல்லாம் மௌன விரதம் இருப்பாங்க. ஏன்னா பேசுவதுனா ஆயுள் போகும். இல்லை கண்டதை பேசி நரகத்துக்கு போகிறோம். ஸோ வார்த்தையாலும் பாவங்க இருக்கிறது பேசுவதனால. ஸோ அதனால் எதை பேசணுமோ அதை பேசணும். நுகர்வது, இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ண பூக்களையும் மலர்களையும் நுகர்வது, வாசனை. ஸோ இதை கொண்டு தான் நம்ம விடுதலையா சிறையா என்பதை பொறுத்து உண்டு. புலன் விஷயங்களிலிருந்து விடுபட்ட மனம் விடுதலையை பெறவும் காரணமாகலாம். இல்லை அது ஆழ்ந்திருப்பதனால செயற்படவும் காரணமாகிறது. எனவே கிருஷ்ண பக்தியில் இடையராது ஈடுபடுத்தப்பட்ட மனம் பரம விடுதலைக்கு காரணமாகிறது. விடுதலை மீண்டும் பிறப்பெருப்பு பெறாமல் உலகத்தில் சிக்காமல் இருக்கணும்னாக்கா 2 வழி. கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண தியானம். இதுதான் கீதையில் காட்டும் வழி. மனதை வென்றவனுக்கு மனம் சிறந்த நண்பனாகவும்,
ஆனால் செய்ய தவறுவனுக்கு அது பெரும் விரோதியாக இருக்கிறது. 6வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் இதெல்லாம் இப்போ கீதையில் உள்ளது சொல்லிக்கிட்டு வரும். கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நம்மளோட எதிரியே பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, அடுத்த வீட்டுக்காரன், நம்ம எதிரியே மனசு தான். மனத்தில் வன்மை, இந்த காமம் கோபம் பேரச புறமெல்லாம் அது மைய இடம் மனசு தான். அதுதான் மனசில் மன அழுக்குன்னு சொல்கிறது. அதை தூய்மைப்படுத்துவது, மனசை தூய்மைப்படுத்துது, மனதை தூய்மைப்படுத்துவது. மனமே கிருஷ்ணர் பாதார விந்தம். மனசை இறைவன் பாதத்தில் பற்றுதல் வைக்க வேண்டும். ஆனால் விட்டுட்டு உலக கவர்ச்சியில் நாம் பற்று வைக்கின்றோம். இதை பொறுத்து தான் நம்ம மனசு தான் நமக்கு நண்பன், மனசு நம்ம எதிரி. நல்ல விஷயங்களை பகவத்கீதை பாகவதம் கேட்டு புரிந்து நடந்தால், அறிவு கொண்டு மனசை கட்டுப்படுத்தினா நண்பன். மனம் அறிவு சொல்ல கேட்காம, மனசு அறிவிப்பு சொல்கிறத கேட்காம தன் இச்சையில் போணுச்சுனாக்கா, இக்கோ அத்தி கீதா மத்தி, இக்கோ ராசா கீதா மிடாசா. எல்லாம் மனசு தான் கொண்டு இருக்கிறது. மனதை அடக்காதவரை வெறுமனுமே வெளிக்காட்சிக்காக செய்யப்படும் யோகம் பயனற்ற செயல். மனசை கட்டுப்படுத்தாமல் வெளிப்புறமாக நான் தியானம் பண்ணுறேன், நான் யோகி ஆகிட்டேன், நான் சாமியார் ஆகிட்டேன். பல பேர் சாமியார் வாசம் போட்டுக்கிட்டு தெரிகிறது. எல்லாம் சாமியார் இல்லை, பல பேர். அது ஒரு பொழப்பாகவும் இருக்கிறது. துறம் வரும்னாக்கா வெறும் முடி வளர்ப்பதும் தாடி மீசை வளர்த்து கொண்டோம் காய் கொடுத்து மட்டும் துறவரம் இல்லை, மனதால் துறவரமாக இருக்கணும். அப்புறம்தான் அது வெளிப்புறம். அதான் திருக்குறளில் ஒன்று வரும். திருவள்ளுவர் சொல்கிறார், உலக வெறுக்கும் பழக்கங்களை விட்டுவிட்டால் வழித்தலும் நீட்டலும் தேவையில்லைன்னு. உலக வெறுக்கும் பழக்கங்களை பாவக்காரியங்களை விட்டு விட்டுமா எதுக்கு முடி ஜடை போடணும், எதுக்கு தாடி மீசை வளர்க்கணும்னு கேட்குறாரு. எதுக்கு தாடி மீசை வளர்க்கணும், எதுக்கு முடி வளர்க்கணும், இல்லை எதுக்கு நான் மொட்டை அடிக்கணும், மொட்டை அடித்து சாமியார்ன்றோம், மொட்டை அடிச்சுட்டு சாமியாரணும். ஆனால் சாமியாராக துறவு இல்லைனாக்கா மனசில் உள்ளுக்கு காம விதைகள் இருக்குது நிறையா. உள்ளுக்கு வச்சுக்கிட்டு வெளி மட்டும் பேசப்படுறதுனால கால விரயம். அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதான் கிருஷ்ணர் இருக்குது. இது அறிவுரையெல்லாம் கிருஷ்ணர் நம்ம சொல்லிக்கிட்டு வரக்கூடிய விஷயங்கள். அப்போ மனதை அடக்க முடியாதவன் மனதை அடக்க முடியாதவன் எப்பொழுதுமே பெரும் விரோதியுடன் வாழ்கின்றான். மனம் அடக்காத முடியாதவன் நமக்கு தெரியுமா, மனம் அடக்கலாம், மனம் போன போக்கில் பண்ணோம்க்கா அது நம்ம விரோதி தானே. சொன்ன மனம் நமக்கு நண்பன், மனம் நமக்கு விரோதி. நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அறிவு சொல்லி கேட்டுச்சுன்னா நல்லது, அதோட இச்சைக்கு விட்டோம் எதிரி. அப்போ ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தான், அப்போ ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல். மனம் ஆதிக்கத்தில் ஜெயிலில் இப்போ ஒரு நம்ம ஜெயிலுக்கு போகிறோம், ஜெயிலுக்கு கிளாஸ் நடத்துகிறோம். ஸோ ஒரு பையனை கேட்டோம், எதுக்கு ஜெயிலுக்கு வந்தேன்னு. அவன் எங்கே உள்ள பையன், இந்தியாவிலேருந்து இங்கே வேலை தேடி வந்தவன். இந்தியாவிலேருந்து வேலை தேடி வந்தவன் வேலை செய்து மது போதையில் அவனோட சக நண்பன் மது போதையில் 2 பேருக்கும் வாக்குவாதம் சண்டை அவனை கொன்று விட்டான். அதனால் நான் ஜெயிலில் இருக்கிறேன்றான். புலன்களை கட்டுப்படுத்துறது இல்லைன்னா அதுக்கு நம்ம எதிரி. இப்போ அது மனமே அவனுக்கு எதிரி ஆகிவிட்டு இப்போ ஜெயிலில் உட்காந்துருக்குறான். மனம் நமக்கு விரோதி, மனம் நமக்கு நண்பன். இதை புரிந்து நம்ம தெரிந்து கொண்டால்
எப்படி என்பது இது அடுத்த பார்ட் 2 அடுத்த வீடியோவில் நம்ம மேலும் இதை பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.